இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரி, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் அப்படின்னா என்ன? நம்ம ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தா என்ன மோட்டிவ்காக பிஸ்னஸ் ஆரம்பிப்போம்? ப்ராஃபிட் மோட்டிவ்காக தான் பிஸ்னஸ் ஆரம்பிப்போம். சரி, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தோன்னே இந்த பிஸ்னஸ்லேருந்து எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சுருப்போம். பேஸ்ட் ஆன், அதாவது நம்ம காம்படிட்டர்ஸ் எல்லாம் எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க, நம்மளோட பாஸ்ட் இயர்ஸில் நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம், இதெல்லாம் பேஸ் பண்ணி we would have some estimates. say for example 100 rupees ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஒரு வேளை ஏர்ன் பண்ணுறதா ஒரு எஸ்டிமேட் வச்சுருக்கோன்னு வச்சுக்கலாம். சரி, சப்போஸ் நம்மளால் ஒரு 90 rupees தான் ஏர்ன் பண்ண முடியுது. we had an estimate for 100 rupees but 90 rupees தான் ஏர்ன் பண்ண முடியுது. ஆர் 110 rupees ஏர்ன் பண்ணிட்டோம். கம்மியானாலும் சரி ஜாஸ்தியானாலும் சரி, நம்ம எஸ்டிமேட்டை விட ஆக்சுவலாக நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் சரி இல்லை ஜாஸ்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்கணும். என்ன ரீசனாக இருக்கும்? ஒன்றா நிறைய சேல்ஸ் நடந்திருக்கும், இல்லைனா நான் 10 rupeesக்கு விற்கிறேன்னு சொன்னதை 11 rupeesக்கு என்னால் விற்க முடிஞ்சிருக்கும். ஒன்றா சேல்ஸ் குவான்டிட்டி அதிகமாக இருக்கும், இல்லைனா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும். ஆர் நான் என்னோட மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு ஆர் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் குறைஞ்சிருக்கும், என்னோட எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கும். என்னோட எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சாலும் மை ப்ராஃபிட் வுட் கோ அப். சரி, என்னோட எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டா அதுலேயும் நம்ம டீப்பராக போகணும். என்னது, என்னோட எக்ஸ்பென்சஸ், மெட்டீரியல் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கா, இல்லை நான் லேபருக்கு பே பண்ண எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சிருக்கா, இல்லை வேற எதுவும் ஓவர் ஹெட்ஸ் குறைஞ்சிருக்கா? ஸோ அந்த மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டோன்னா மெட்டீரியலில் நான் எஃபிஷியண்ட்டாக மெட்டீரியலை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராடக்ட் ஏ செய்கிறதுக்கு எனக்கு ரா மெட்டீரியல் 5 குவான்டிட்டி வேணுங்கிற இடத்துல நான் வெறும் 4 units ஆஃப் ரா மெட்டீரியல் பேஸ் பண்ணியே நான் ஒரு ப்ராடக்ட் ஏவை மேனுஃபேக்சர் பண்ண முடிஞ்சிருச்சு அப்படின்னா தென் வி ஆர் யூஸிங் த மெட்டீரியல்ஸ் எஃபிஷியன்ட்லி. ஆர் ஒரு 2 மிக்சர் இருக்குது, say for example raw material X and raw material Y கலந்தா we will get product ஏன்னு வச்சுக்கோங்க. ரா மெட்டீரியல் எக்ஸ் விலை ஜாஸ்தி, ரா மெட்டீரியல் Y கொஞ்சம் விலை கம்மி அப்படின்னா ரா மெட்டீரியல் ஒய்யை நிறையா போட்டுட்டா தென் எனக்கு காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். கரெக்டாக? ஆர் எனக்கு ரா மெட்டீரியலோட ப்ரைஸே குறைஞ்சி போயிருக்கலாம். நான் ஒரு ரா மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன், அந்த ரா மெட்டீரியலோட ப்ரைஸும் குறைஞ்சி போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னோட மெட்டீரியல் காஸ்ட் குறையும். இதே மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால, அதாவது லேபர் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறதுனாலையோ இல்லை லேபர் காஸ்ட் குறையிறதுனாலையோ, அதாவது வேஜஸ் குறையிறதுனால, இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால என்னோட லேபர் காஸ்ட்டும் குறையலாம். இதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் குறையிறதுக்கும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்க்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னா, என்னோட ப்ராஃபிட் சேஞ்ச் ஆயிருக்கு, அது எதனால சேஞ்ச் ஆயிருக்கு, எந்த இடத்துல நான் எஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கேன், எந்த இடத்துல என்னோட ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல்ஸ் கம்மியாக இருக்குது இல்லை ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது ப்ராஃபிட் கம்மியும் ஆகலாம் ஜாஸ்தி ஆகலாம். ஸோ அதுக்கான ரீசன் என்ன, என்னோட ஸ்டாண்டர்ட்ஸை விட ஆக்சுவல்ஸ் எந்த இடத்துல டிஃபர் ஆகிருக்கு, எது இந்த ப்ராஃபிட் சேஞ்ச் ஆனதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரியா? இதில் நம்ம ஒன்றுத்துக்கும் we have to find variances. சரி, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம படிக்க போகிறது மெட்டீரியல் வேரியன்ஸ். மெட்டீரியல் வேரியன்ஸ் இதில் நான் லாஜிக்ஸ் எல்லாம் புக்கில் கூட படிச்சுக்கோங்க. லாஜிக்ஸ் எல்லாம் ரொம்ப போக வேண்டாம். வி வில் ஜஸ்ட் பை ஹார்ட் த ஃபார்முலாஸ், அதுக்கப்புறம் அதை சம்மில் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சிம்பிள். மெட்டீரியல் வேரியன்ஸ் அதுக்கு கீழே 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. என்னது? யூசேஜ் வேரியன்ஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் இஸ் ஃபர்தர் கிளாஸிஃபைட் டு ஈல்டு வேரியன்ஸ் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ். சரி, இப்போ எனக்கு ரா மெட்டீரியல் ஒரே ஒரு டைப் ஆஃப் ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் நான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன்னா என்னோட ஃபார்முலா இதோட முடிஞ்சிடும். மெட்டீரியல் வேரியன்ஸ் அது 2ஆக கிளாஸிஃபை, யூசேஜ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ்ன்னு இதோட முடிஞ்சிடும். இதே 2 மிக்சர் யூஸ் பண்ணி, அதாவது மெட்டீரியல் எக்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஒய்ன்னு 2 காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஐ எம் கோயிங் டு மேனுஃபேக்சர் அ ஃபினிஷ்டு ப்ராடக்ட்னா தென் எனக்கு
இந்த ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ ஒரு ரா மெட்டீரியல்னா என்னோட சம் இதோட முடிஞ்சிடும். 2 ரா மெட்டீரியல்னா எனக்கு இதுவும் வரும். இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். எஸ்கியூனா ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி, எஸ்ஆர்னா ஸ்டாண்டர்ட் ரேட், மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஆக்சுவல் ரேட். அடுத்தது எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். இது என்னது? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். அடுத்தது ப்ரைஸ் வேரியன்ஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். சரி, இப்போ இந்த ஃபார்முலாஸ் மனப்பாடம் பண்ணணும். எப்படி மனப்பாடம் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். சரியா? இப்போ எஸ்கியூவை தூக்கி இந்த கார்னர்லையும் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆரை தூக்கி இந்த கார்னர்லையும் ஏக்யூ இன்டூ ஏஆரை தூக்கி இந்த கார்னர்லையும் எழுதிக்கோங்க. நடுவில் பாருங்க ரெண்டுமே ஒரே ஐட்டம் தான். என்னது? ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அடுத்தது திருப்பி இதுதானே ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது. ஸோ எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அதை என்ன பண்ணுங்க? திருப்பி இதை ரெண்டுத்து இந்த கார்னருக்கு கொண்டு வந்துருங்க. என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் இந்த கார்னரில் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். நடுவில் ரெண்டும் ஒரே ஐட்டம் தான். தட் இஸ் ஆர்ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். ஆர்ஏக்யூ அப்படின்னா என்னது? ரிவைஸ்டு ஆக்சுவல் குவான்டிட்டி. சரி, இப்போ இதெல்லாம் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் அப்படின்னா என்ன? ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் ரேட். அப்படின்னா நம்ம வந்து பேஸ்ட் ஆன் வேரியஸ் நார்ம்ஸு ஆஸ் அ கம்பெனி அந்த உண்மையில் ப்ரொடக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி we would have fixed some standards. அது வந்து ஆக்சுவல்ஸ் கிடையாது. இதெல்லாம் ஒரு வேரியஸ் எஸ்டிமேட்ஸ் நார்ம்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இவ்வளோ கன்சம்ஷன் ஆகும், இவ்வளோ ரேட்டில் we will consume so many மெட்டீரியல்ஸ்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதுதான் வந்து எஸ்கியூ அண்ட் எஸ்ஆர். சரி, ஆக்சுவல் குவான்டிட்டி ஆக்சுவல் ரேட் அப்படின்னா உண்மையில் நான் ரா மெட்டீரியலில் எவ்வளோ காஸ்ட்டுக்கு வாங்கினங்கிறது ஆக்சுவல் ரேட்டு, எவ்வளோ ரா மெட்டீரியல் கன்சியூம் பண்ணுங்கிறது ஆக்சுவல் குவான்டிட்டி. சரி, இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். இப்போ ஆக்சுவல்ஸ் தெரியும், நமக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் தெரியும். எப்போ வந்து இந்த ஆர்ஐக்யூவெல்லாம் வரும்? இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே ஆர்ஐக்யூங்கிறதே ஒன்று இல்லவே இல்லை. எப்போ ஆர்ஐக்யூங்கிறது வரும்? 2 காம்பினேஷன், அதாவது ரா மெட்டீரியல் 2 ஐட்டம் இருந்ததுனா தான் we will get RAQ. இல்லாத வரைக்கும் we will not get RAQ. சரி, சம்குள்ள போகலாம். இந்த ஆக்சுவல் ஃபிகர்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் Z ஆர் as அண்டர். மெட்டீரியல் குவான்டிட்டி ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆக்சுவல் குவான்டிட்டி கொடுத்துட்டாங்க. மெட்டீரியல் ப்ரைஸ் ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் ரேட் கொடுத்துட்டாங்க. இங்கே எத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது? ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான் இருக்குது. 2-3 ரா மெட்டீரியல் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா ஸ்டாண்டர்ட் ஆக்சுவலுக்கான டேட்டா கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும்? மெட்டீரியல் வேரியன்ஸ், யூசேஜ் வேரியன்ஸ், ப்ரைஸ் வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். 2 மெட்டீரியல் இருந்தால் தான், அதாவது 2 ரா மெட்டீரியல் இருந்தால் தான் யூ கேன் ஃபைண்ட் ஈல்ட் அண்ட் மிக்ஸ் வேரியன்ஸ். ஓகே, இப்போ நம்ம கீழே போய் சம் ஒர்க் அவுட் பண்ணலாம். சரி, சம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன வேணும்? எஸ்கியூ தெரியணும், எஸ்ஆர் தெரியணும், ஏக்யூ தெரியணும், ஏஆர் தெரியணும். எனக்கு தெரியுமா? தெரியும். எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் தெரியுமானா? தெரியாது. ஸோ ஐ வில் ஃபைண்ட் எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர். அடுத்தது ஏக்யூ இன்டூ ஏஆர். அதுக்கப்புறம் வேறு என்ன? இங்கே எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது ஏக்யூ இன்டூ ஏஆர் இங்கேயே கால்குலேட். நடுவில் ஒன்று மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ண. என்னது? ஏக்யூ இன்டூ எஸ்ஆர். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு டேபிள் மாதிரி போட்டு எனக்கு என்னெல்லாம் ஐட்டம் கால்குலேட் பண்ணணுமோ அதுக்கு ஒரு டேபிள் போட்டுக்கிறேன். அதை தூக்கி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை தூக்கி அப்படியே இந்த சார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணனா ஐ வில் கெட் த ஆன்சர். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர். எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் கால்குலேட் பண்ணணும். எஸ்கியூ இங்கே எவ்வளோ? 50 இன்டூ எஸ்ஆருங்கிறது 1. அடுத்தது ஏக்யூ எவ்வளோ? 45 இன்டூ ஏஆர் எவ்வளோ? 0.8. அடுத்தது ஏக்யூ எவ்வளோ? 45 இன்டூ எஸ்ஆர் எவ்வளோ? 50. சரி 1. ஓகே, இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ். மெட்டீரியல் வேரியன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர். இப்போ இங்கே எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் எவ்வளோ? 50 மைனஸ் ஏக்யூ இன்டூ ஏஆர் எவ்வளோ? 36. அடுத்தது எஸ்கியூ இன்டூ எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்டூ எஸ்ஆர் யூசேஜ் வேரியன்ஸுக்கு. ஓகே, 50 minus 45 which is equal to எவ்வளோ? 5.
அடுத்தது ப்ரைஸ் வேரியன்ஸ் ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர் மைனஸ் ஏக்யூ இன்ட்டு ஏஆர். ஸோ ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர் எவ்வளோ 45 அண்ட் ஏக்யூ இன்ட்டு ஏஆர் 36. to 9. அடுத்தது A Limited budgeted 1500 units with following cost structure. இதில் மெட்டீரியல் ஏ வந்து இவ்வளோ செலவாகும். இது எல்லாமே என்னது பட்ஜெட்டட்னு கொடுத்துட்டதுனால தட் இஸ் ஆல் ஸ்டாண்டர்ட் தான். சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்டுக்கு பதிலாக பட்ஜெட்டடுங்கிற வேர்டும் யூஸ் பண்ணும். ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது இட் இஸ் அன் எஸ்டிமேட், ஸ்டாண்டர்ட் இஸ் ஆல்சோ அன் எஸ்டிமேட். ஸோ ஸ்டாண்டர்ட் அண்ட் பட்ஜெட்டட் ஆர் நாட் சினானம்லி, அதாவது இதுக்கு பதிலாக அதுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் சம்டைம்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலாக பட்ஜெட்டடுங்கிற வேர்டும் கொடுக்கலாம். சரி, ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு மெட்டீரியல் ஏக்கான டீட்டெயில்ஸ், மெட்டீரியல் பிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே என்ன தெரியுது, நல்லா 2 ரா மெட்டீரியல் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 2 ரா மெட்டீரியல் இருந்தால் எனக்கு என்ன வரும், ஈல்டு வேரியன்ஸும் மிக்ஸ் வேரியன்ஸும் வரும். ஆர்ஏக்யூ கண்டுபிடிக்கணும். ஆர்ஏக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்சதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 2 kg. சரி, 2 kg ஃபார் மேனுஃபேக்சரிங் ஹவு மெனி யூனிட்ஸு, ஒரு யூனிட். இங்கே 1500 யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. இது என்னது, ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 2 kg செலவாகுது. இங்கே மொத்தமாக ஆக்சுவலாக நான் எவ்வளோ யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறேன் அப்படின்னா 1200 kg மேனுஃபேக்சர் பண்ணுறேன். ஸோ ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் 1500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ அவங்க என்னத்துக்கு பட்ஜெட் பண்ணியிருக்காங்க, 1500 யூனிட்ஸ்க்கு. 1500 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ எனக்கு ஒரு யூனிட்டுக்கு 2 kg செலவாச்சு மெட்டீரியல். அதே மாதிரி ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3 kg ஆஃப் மெட்டீரியல் பி செலவாச்சு. ஸோ இதை வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 1500 அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். எப்படினாலும் எனக்கு என்ன தெரியணும், ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் நான் 1200 kgக்கு எவ்வளோ ஆகும்னு கண்டுபிடிச்சிக்குவேன். இங்கே ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தெளிவாக டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ, 2 kg into 1200. ஏன்னா we are actually manufacturing 1200 தான், சரியா? அதே ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ, இங்கே எவ்வளோ மெட்டீரியல் ஏ கன்சியூம் பண்ணுற ஒரு யூனிட்டுக்கு 2.5 into 1200. டிஃப்ரென்ஸ் புரிஞ்சா ஆக்சுவலுக்கும் ஸ்டாண்டர்டுக்கும். இதுவும் பர் யூனிட் தான், இதுவும் பர் யூனிட் தான். ஆனால் ஸ்டாண்டர்ட்ஸோட பர் யூனிட் 2 kg, ஆக்சுவல்ஸோட பர் யூனிட் வந்து 2.5 kg. இப்படி தான் எடுத்துக்கணும். இந்த 1500 1200 டிஃப்ரென்ஸாக எடுத்துக்க கூடாது. பர் யூனிட்டுக்கு போயிட்டு நான் ஆக்சுவலாக எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறேன்னு பார்க்கணும். அப்போ அதுக்கு எவ்வளோ ரா மெட்டீரியல் செலவாகுதுங்கிறத எடுத்துக்கணும். ஓகே, இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 5 rupees. இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 4.5. அடுத்தது 3 into எவ்வளோ 1200. இது மெட்டீரியல் பி, அதனால 3 into 1200 இன்டூ எவ்வளோ 7. அடுத்தது 4 into 1200. ஏன் 4, மெட்டீரியல் பி 4 into 6 ரேட். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ 5. அடுத்தது ₹7. ஓகேவா? ஆர்ஏக்கு நமக்கு தெரியாது, அதனால நான் அப்படியே வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஆன்சர் போட்டுக்கலாம். இங்கே 2400 into 5 12,000. இங்கே 25,200. இதுக்கு டோட்டல் கண்டிப்பாக போடணும். டோட்டல் போடாமல் ஆன்சர் போட முடியாது. வி ஆர் நாட் கோயிங் டு இண்டிவிஜுவலி ஒர்க் அவுட் ஃபார் மெட்டீரியல் ஏக்கு தனியாக மெட்டீரியல் பிக்கு தனியாக வேரியன்ஸ் கண்டுபிடிக்க மாட்டோம். டோட்டலுக்கு தான் வேரியன்ஸ் கண்டுபிடிப்போம். ஸோ டோட்டல் போட்டு தான் ஆகணும். தட் இஸ் 37,200. அப்புறம் இங்கே
ஓகேவா? அடுத்தது ஆர்ஏக்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்ஏக்யூங்கிறது ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன், அதுதான் ஆர்ஏக்யூ. சி ஆக்சுவல் குவான்டிட்டி இங்கே எவ்வளோ, ஏவோட ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ 1200 இன்ட்டு 2.5. அதே மாதிரி பியோட ஆக்சுவல் குவான்டிட்டி 1200 இன்ட்டு 4. அதுதான் இங்கே நான் ஆக்சுவல்ஸ் என்ன மெட்டீரியல் ஏ 1200 இன்ட்டு 2.5, மெட்டீரியல் பி 1200 இன்ட்டு 4. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், டோட்டல் போட்டுக்கணும். இதுக்கு இங்கே 3000 4800, இதுக்கு டோட்டல் எவ்வளோ 7800. இதை என்ன ரேஷியோவில் பிரிக்கணும், நான் என்ன சொன்னேன், ஆக்சுவல் குவான்டிட்டி இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன்னா பாருங்க, ஒரு யூனிட் ஆஃப் ஃபினிஷ் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எத்தனை யூனிட் ஆஃப் மெட்டீரியல் ஏ வேணும், 2 kg, மெட்டீரியல் பி 3 kg. ஸோ 2:3 ரேஷியோவில் நமக்கு ஆக்சுவல்ஸ் தேவைப்படுது. அதனால நான் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் தேவைப்படுது. ஸோ நான் ஆக்சுவல்ஸை ஐ எம் டிவைடிங் இன் வாட் ரேஷியோ, standard ratio. So 7800 2:3 பிரிச்சோன்னா we'll get 3120 and இங்கே வந்து 4680. ஓகே, இப்போ RAQ 120 4680 into standard rate. Standard rateங்கிறது இங்கே 5, இங்கே 7. நமக்கு ஏற்கனவே தெரியும், அதனால் டைரக்ட் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இப்போ கால்குலேட் பண்ணால் 15600 அண்ட் இங்கே 32760. So we'll get a total of 48360. இவ்வளோதான். சரி, இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ், யூசேஜ், ப்ரைஸ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். சரி, மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, SQ into SR minus AQ into AR. ஸோ இங்கே SQ into SR இதோட டோட்டல் 37200 minus 42300 which is equal to 5100. See, ஒரே நிமிஷம். இப்போ இங்கே எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஆன்சர் வந்துச்சு. லாஸ்ட் சம்மில் பாசிட்டிவ் நம்பர்ஸில் தான் ஆன்சர் வந்துச்சு. அப்படி பாசிட்டிவில் வந்தால் ப்ராக்கெட்டில் எஃப் அப்படின்னு போட்டுக்கணும். எஃப் அப்படின்னா என்னது, ஃபேவரபிள். ஏன் பாசிட்டிவில் வருதுன்னா ஸ்டாண்டர்டை விட ஆக்சுவல்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆக்சுவலாக நம்ம எக்ஸ்பென்ஸ் பண்ணது கம்மியாக இருக்குது, விச் இஸ் ஃபேவரபிள் டு த கம்பெனி. ஓகேவா? அதே இங்கே பாருங்க, இங்கே வந்து நெகட்டிவ்ல ஆன்சர் வருது, அதனால பிராக்கெட்ல ஏ போட்டுக்கோங்க. ஏன்னா என்னது, அட்வர்ஸ். இங்க மைனஸ்ன்னு காமிக்க கூடாது, இன்ஸ்டெட் பிராக்கெட்ல ஏ போட்டுருங்க. ஏன்னா என்ன, அட்வர்ஸ். ஏன் அட்வர்ஸ், ஸ்டாண்டர்டா நம்ம ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், அதை விட ஆக்சுவலா ஆனது அதிகமாக ஆயிருக்கு. ஸோ இட் இஸ் not favorable to the company. So it is an adverse situation for the company. அதனால we are using the term adverse. அதுக்காக பிராக்கெட்டில் நம்ம என்னன்னு போட்டோம், ஏ. அடுத்தது யூசேஜ் வேரியன்ஸ். யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன, SQ into SR minus AQ into SR. AQ into SR எவ்வளோ, 48600. இங்கே AQ into SR மைனஸ் என்னது, AQ into AR. AQ into AR எவ்வளோ, 42300. அடுத்தது இங்கே SQ into SR minus RAQ into SR, that is 48360. அடுத்தது இங்கே 48360 minus என்னது,
AQ into SR. சரி, இங்கே என்ன ஆன்சர் வரும்? 11,400 நெகட்டிவ்ல வரும். ஸோ இட் இஸ் அட்வர்ஸ். 48,600 மைனஸ் 42,300 இஸ் 6,300. இது பாசிட்டிவ், அதனால ஃபேவரபிள். அடுத்தது 37,200 மைனஸ் 48,360 தட் இஸ் 11,160. ஸோ இங்கே வந்து என்னது? நெகட்டிவ்ல ஆன்சர் வரும். ஸோ அதனால தட் இஸ் adverse. அடுத்தது 48,360 minus 48,600 அங்க என்ன வரும்? It is also negative. So 240 adverse. So see, இத கடைசி எல்லாமே போட்டு முடிச்சுட்டு எப்படி நம்ம ஆன்சர் செக் பண்ணுவோம்? இதையும் ஆட் பண்ணா we should get this number. இப்போ பாருங்க 11,160 plus 240 ஆட் பண்ணா 11,400. சரி, இது ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கு, ஆட் பண்ணிட்டோம். இது வந்து நெகட்டிவ், இது பாசிட்டிவ். கரெக்டா? இப்போ 11,400 மைனஸ் 6,300 போட்டா we'll get 5,100. see, same symbol இருந்தா we can add and we can get the answer. opposite symbol இருந்தா we have to subtract and we'll get the answer. so இது ரெண்டுத்தையும் எது பண்ணா we'll get this, இது ரெண்டுத்தையும் எது பண்ணா we'll get this. இதுதான் வந்து செக் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். அடுத்தது NXC manufacturing concern furnishes the following information அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல்கான டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே எத்தனை ரா மெட்டீரியல் இருக்குது? ஒரே ஒரு ரா மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் காஸ்ட், ப்ரைஸ் அண்ட் யூசேஜ் வேரியன்ஸ். சரி, கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மெட்டீரியல் ஃபார் 70 kg ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ் 100 kg. 70 kg ஃபினிஷ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு வி நீட் 100 kgன்னு கொடுத்துட்டாங்க. இங்கே நம்ம எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறோம் அப்படின்னா 210,000 kg மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ அதுக்கான ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன் 100/70 into 210,000 போட்டோம்? இங்கே 70 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு 100 kg. அப்போ 210,000 யூனிட்ஸ் ஆஃப் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ கேஜி ஆஃப் ரா மெட்டீரியல் வேணுங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. ஸோ 100/70 into 210,000. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? ₹1 per kg. சரி, அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? இங்கே 280,000. ஆனால் காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்னு சொல்லி டைரெக்டாக நம்மக்கிட்ட AQ into AR கொடுத்துட்டாங்க. இந்த காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல்ங்கிறது ஒன்றுமே இல்லை, AQ into AR தான் இங்கே காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எல்லாம் போடுறதுக்கு பதிலாக டைரெக்டாக 252,000. எனக்கு குவான்டிட்டி வேண்டாம், ரேட்டு வேண்டாம், எல்லாமே மல்டிப்ளை பண்ணி எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. அதனால் டைரெக்டாக எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது AQ into SR. AQ எனக்கு தெரியுமா? எஸ், 280,000. SR தெரியுமா? தெரியும், ₹1. ஸ்டாண்டர்ட் ரேட் ₹1. ஸோ இப்போ இவ்வளோதான். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவல் குவான்டிட்டியை நம்ம சேஞ்சே பண்ண வேணாம், ஏன்னா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டிக்கு மட்டும்தான் we had to do some conversions. ஏன் 70 யூனிட்ஸுக்கு கொடுத்துட்டாங்க, அதனால நம்ம 210,000 யூனிட்ஸ்க்கு we found out. சரி, ஃபைனல் ஆன்சர் இங்கே 3 lakh, இங்கே 252,000, இங்கே 280,000. ஓகேவா? இப்போ மெட்டீரியல் வேரியன்ஸ் ஃபார்முலா SQ into SR minus AQ into AR. So 3 lakh minus 252,000 which is equal to 48,000. Positive figure, so favorable. அடுத்தது யூசேஜ் வேரியன்ஸ் ஃபார்முலா என்ன? SQ into SR minus AQ into SR. SQ into SR எவ்வளோ? 3 lakh minus AQ into SR 280,000 which is equal to 20,000. Positive figure, so
favorable. அடுத்தது 2,80,000 minus 2,52,000 which is equal to 28,000. That is favorable again. Yeah, that is also a positive figure. அடுத்தது the standard material cost for 100 kg of chemical D கொடுத்துட்டாங்க. in a batch எவ்வளோ manufacture பண்றாங்க? 500 kg of chemical D is were produced. சரி, இப்போ ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் 100 கொடுத்துட்டாங்க. இவங்க எவ்வளோ மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க? 500 kg மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. How do you yield mix and price of factors contribute to the variance in the actual cost per 100 kg? ஆனால் கேட்டது வந்து 100 kgக்கு தான் கேட்டிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது 500 kg தான். ஆனால் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக நீ 100 kgக்கு எவ்வளோ என்ன வேரியன்ஸ் வரும்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் 100 kgக்கு தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஸ்டாண்டர்ட்ஸை கன்வெர்ட் பண்ண வேண்டாம். பொதுவாக என்ன பண்ணுவோம்? ஸ்டாண்டர்ட்ஸை தான் ஆக்சுவலுக்கு ஏற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் என்ன பண்ணோம், இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் வந்து 70 kg கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆக்சுவல் வந்து 2,10,000ங்கிறனால ஸ்டாண்டர்டை தான் ஆக்சுவலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். பட் ஹியர் கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக 100 kgன்னு கொடுத்துருக்காங்க. அதனால வி வில் கன்வெர்ட் எவ்ரி திங் டு 100 kg. இங்கே ஸ்டாண்டர்ட்ஸ் 100 kgன்னு கொடுத்துட்டதுனால பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் வேறு ஏதாச்சும் இங்கே 15 கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கொஸ்டினில் இங்கே 100ன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதையும் நம்ம 100 kgக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் ஸ்டாண்டர்ட்ஸையும். ஸோ எதுவுமே கொடுக்கலன்னா வி ஹாவ் டு கன்வெர்ட் டு ஆக்சுவல்ஸு. கொடுத்துட்டாங்கன்னா கொஸ்டினில் ஸ்பெசிஃபிக்காக கேட்டிருந்தாங்கன்னா அந்த யூனிட் ஆஃப் ஃபினிஷ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு தான் எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ணணும். சரிங்க, அந்த கன்வர்ஷன் எப்படின்னு பார்க்கலாம். சரி, மொத்தமாக இவ்வளோ தான் மாடல்ஸ். இந்த சம்மோட அந்த மெட்டீரியல் வேரியன்ஸில் இருக்க மாடல் முடிஞ்சிருச்சு. இந்த மெட்டீரியல் வேரியன்ஸ் மட்டும் புரிஞ்சால் போதும், மிச்சது எல்லாமே சேம் லாஜிக் சேம் கான்செப்ட் தான். அதனால் ரொம்பலாம் காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். சரி, இப்போ இங்கே ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. எதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி வேணும்? கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கெமிக்கல் ஏ எவ்வளோ வேணும்? 30 kg தான். ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிறது 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 30 kg ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 30 kg. அடுத்தது chemical B standard quantity 40 kg, இங்கே 80 kg into 4 into 5 into 6. சரி, ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ வேணும்? இங்கே எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்க? 500 kg மேனுஃபேக்சர் பண்ணுறது கொடுத்துட்டாங்க. ஆனால் நமக்கு எவ்வளோ வேணும்? 100 kg மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் வேணும். ஸோ 140 divided by 500 into 100. ஏன் 100 போடுறோம்? இங்கே 100 kg தான் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு வேணும், அதனால 100 போடுறோம். அடுத்தது அதுக்கும் அடுத்தது 440 divided by 500 into 100. ஆக்சுவல் ரேட் எவ்வளோ? ஆக்சுவல் ரேட் நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? இங்கே டோட்டல் ரேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஆக்சுவல் ரேட் எப்படி கண்டுபிடிக்காது? 588 divided by 140. 140 kgக்கு எனக்கு 588 rupees செலவாச்சு. ஸோ 1 kgக்கு எவ்வளோ? ஸோ 588 divided by 140. இங்கே 1056 எவ்வளோக்கு? 220க்கு. இங்கே 2860 எவ்வளோக்கு? 440. ஓகேவா? அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் குவான்டிட்டியெல்லாம் நமக்கு இங்கேயே தெரியும். ஸோ நான் டைரெக்டாக 140 divided by 500 into 100 போட்டு 28. சி, இதோட கேல்குலேஷனை தான் நான் எடுத்து இங்கே எழுதுகிறேன் ஆக்சுவல் குவான்டிட்டின்னு. இங்கே 88 into ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 4, இங்கே 5, இங்கே 6.
ஓகேவா? RAQ கடைசியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இங்கே ஃபஸ்ட்டு ஆன்சரில் போட்டுடலாம். இங்கே 120, 200, 480, இங்கே 800. அடுத்தது 117.6, அடுத்தது 211.2. இதை சால்வ் பண்ண will get 572. Total is 900.8. அடுத்தது 28 into 4, that is 112, 220, and last one 528. Total is 860. லாஸ்ட்டு RAQ கண்டுபிடிக்கணும். RAQ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சொன்ன? ஆக்சுவல்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் கெமிக்கல் A எவ்வளோ? 28. ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் கெமிக்கல் B 44, and last one 88. அதோட டோட்டல் இஸ் 160. இதை வந்து என்ன ப்ரொபோர்ஷனில் நம்ம பிரிக்கணும்? ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன? 30:40:80. So இங்கே 32, இங்கே 42.67. RAQ for chemical A, B and C. Last one 85.33. ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 4, 5, 6. $512. Total 853.35. இதை பேஸ் பண்ணி we can find material variance. எப்படின்னு பார்க்கலாம். 800 minus 900.8, AQ into AR, SQ into SR minus AQ into AR, which is equal to 100.8 adverse. அடுத்தது SQ into SR minus AQ into SR, that is 800 minus 860. இங்கே 860 minus AQ into AR, that is 900.8. இங்கே 800 minus RAQ into SR 853.35. இங்கே 853.35 minus 860. 60 adverse, 40.8 adverse. See, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண we'll get 100.8. அடுத்தது இங்கே 53.35 adverse, இங்கே 6.65 adverse. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண we'll get 60. சரி, அடுத்தது லேபர் வேரியன்ஸ். சி, லேபர் வேரியன்ஸ்னா எந்த இதுவும் யோசிக்கவே வேண்டாம், அப்படியே இட் இஸ் த சேம் as மெட்டீரியல் வேரியன்ஸ். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே SHAHன்னு வரும். SHAHனா ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ், ஆக்சுவல் ஹவர்ஸ்.
லேபர் எப்பயுமே எதை பேஸ் பண்ணி வேல்யூ பண்ணுவோம்? பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் hours they are working. குவான்டிட்டியில் போட்டால் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. மெட்டீரியலுங்கிறனால அங்கே குவான்டிட்டின்னு போட்டுட்டு இருந்தோம். இங்கே வந்து லேபருங்கிறதுனால we are using the term hours. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரி, இப்போ நம்ம டைரெக்டாக சம்குள்ளே போயிடலாம். அண்ட் இங்கே யூசேஜுக்கு பதிலாக வில் கெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். I mean like the way we call each and every item only differs. அதை தவிர்த்து ஃபார்முலாஸில் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. இதே மாதிரி இந்த எண்ட்லேருந்து இந்த எண்டு, இந்த ரெண்டு காமன். அது இங்கே வந்து ஏக்யூ இன்ட்டு எஸ்ஆர்னு வந்திருக்கும், இங்கே ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர்னு வந்திருக்கு. ஸோ எல்லாமே சேம். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ், குவான்டிட்டிக்கு பதிலாக ஆர்ஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம் அண்ட் யூசேஜுக்கு பதிலாக எஃபிஷியன்சின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே the standard labor employment and the actual labor engaged in a week for a job are as under. அது வந்து standard number of workers in the gang, actual number of workers in the gang, standard wage rate per hour, actual wage rate per hour. ஆக்சுவலாக இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சம் தான், இருக்கிறதுலே டஃப்பான சம் எடுத்து நான் போட்டுறேன். மிச்சதெல்லாமே மெட்டீரியல் தெரிஞ்சாலே போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இருக்கிறதுல 3 லேபர் இருந்து நம்பர் ஆஃப் லேபர்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி சம் நான் எடுத்து போட்டுறேன். சரி, இப்போ ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும்? ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தெரியணும். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இங்கே டியூரிங் 40 hours ஒர்க்கிங் வீக், ஒரு வீக்கில் 40 hours வந்து எல்லா லேபரும் ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் த கேங் ப்ரொடியூஸ் 1800 ஸ்டாண்டர்ட் லேபர் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். சி, நம்பர்லாம் சொல்லலை, ஒரு ஈச் அண்ட் எவ்ரி லேபர் ஹாஸ் ஒர்க்டு ஃபார் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்? 40 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒர்க் பண்ணி ஸ்டாண்டர்டாக 1800 hours ஒர்க் பண்ணால் என்ன ப்ரொடக்டிவிட்டி வருமோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை காமிச்சிட்டாங்க. சரி, இப்போ நம்பர் ஆஃப் லேபர்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் எவ்வளோ? 32, 12, 6. ஸோ இந்த 1800 நம்ம ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் லேபர்ஸுங்கிற ரேஷியோவில் பிரிக்கணும். ஏன்? அவங்க எத்தனை நம்பர் ஆஃப் லேபர்ஸுங்கிற இது வந்து நமக்கு தெரியாது. இன்ஸ்டெட் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்டாங்க. என்னது? 1800 hours ஒர்க் பண்ணால் என்ன ப்ரொடக்டிவிட்டி வருமோ அந்த ப்ரொடக்டிவிட்டியை ஏர்ன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம நம்பர் ஆஃப் லேபர்ஸ், ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆஃப் லேபர்ஸை வச்சு வி வில் ஸ்பிளிட். சரி, இப்போ 1800 நான் என்ன சொன்னேன்? 32:12:6ங்கிற ரேஷியோவில் வி ஹாவ் டு ஸ்பிளிட். அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ். 1152, 432 and 216 எழுதிருங்க. சரி, ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் பற்றி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? ஸ்டாண்டர்ட் வேஜ் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 321. டைரெக்டாக எடுத்துடலாம். into 3 into 2 into 1. சரி, ஆக்சுவல் ஹவர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஈச் அண்ட் எவ்ரி லேபர் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்காங்க? 40 hours. எவ்வளோ ஆக்சுவலாக நம்பர் ஆஃப் லேபர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியுமா? 28, 18, 4. ஸோ 28 into 40, 18 into 40, 4 into 40. எவ்வளோ தான் ஆக்சுவல் ஹவர்ஸ். 28 into 40, அடுத்தது 18 into 40, அதுக்கு அடுத்தது 4 into 40. அப்புறமா ஆக்சுவல் வேஜ் ரேட் பர் ஹவர் எவ்வளோ? 432. அடுத்தது ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ஹவர் நமக்கு இங்கேயே தெரியும். தட் இஸ் 28 into 40, 18 into 40, அப்புறம் 4 into 40. அடுத்தது ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 321 into 3 into 2 into 1. அடுத்தது ரிவைஸ்டு ஆக்சுவல் ஹவர்ஸ். ரிவைஸ்டு ஆக்சுவல் ஹவர்ஸ்னால் என்ன? ஆக்சுவல்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரப்போர்ஷன். சரி, இப்போ இங்கே ஆக்சுவல்ஸ் எவ்வளோ? 28 into 40 எவ்வளோ? that is 1120. நான் இங்கே டைரெக்டாக எடுத்து 1120 டோட்டல் மட்டும் எழுதிக்கிறேன். 1120. அடுத்தது 18 into 40 is 720. அதுக்கப்புறம் 4 into 40
160. Total 2000. இதை இப்போ எந்த ரேஷியோவில் பிரிக்கணும்? 32:12:6. Actuals in standard proportion. So 32:12:6ங்கிற ரேஷியோவில் we have to split. அப்படி பிரிச்சா will get 1280, 480 and 240. இப்போ எடுத்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1280, 480 and 240 into standard rate நமக்கு தெரியும் 3, 2, 1. ஓகே, எடுத்து ஆன்சர் கால்குலேட் பண்ணி எழுதிடலாம். 3456, 864, 216. அடுத்தது இங்கே 4480, இங்கே 2160, அடுத்தது 320. டோட்டலும் 5ஓட போட்டுக்கலாம். தட் இஸ் 4536, 6960, 4960 and last one is 5040. ஓகேவா? இப்போ வேரியன்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் labor cost variance or labor variance என்னது? SH into SR minus AH into AR. That is 4536 minus 4960 which is equal to 6960 which is equal to 2424 adverse. அடுத்தது efficiency variance SH into SR minus AH into SR. AH into SR தான் 4960. So 4536 minus 4960. இங்கே 4960 minus AH into AR, that is 6960. இங்கே it is 424 adverse. இங்கே 2000 adverse. அடுத்தது yield variance 4536 minus RH into SR எவ்வளோ? 5040 which is equal to 504 adverse. அங்க 5040 minus 4960. ஏன் 4960? ஃபார்முலா என்ன? RH into SR minus AH into SR. So AH into SR is 4960 which is equal to 80 favorable. இது favorable, இது adverse. So இது minus பண்ண will get 424. இதுவும் adverse. So இது ரெண்டுத்தையுமே add பண்ண will get 2424. Okay. அடுத்தது fixed overhead cost variance. Fixed overhead cost variance ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். Fixed overheadsனா என்னது? Expenses which does not change based on quantity. அதான் fixed overheads. சரி, அதுல இருந்து ஏதாவது டிஃபரன்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கறதா ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். அதை வால்யூம் வேரியன்ஸ், எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸா ரெண்டா கிளாஸிஃபை பண்றோம். இங்க பிஹெச்னு ஒரு புது ஐட்டம் வருது. அது என்னன்னா பட்ஜெட்டட் ஹார்ஸ். பட்ஜெட்டட் ஹார்ஸ் எல்லாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவல் ஹார்ஸ், ஸ்டாண்டர்ட் ஹார்ஸ், பட்ஜெட்டட் எல்லாமே டிஃபரன்ஷியேட் பண்ணி கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ யூ நீட் நாட் வரி. அடுத்தது அதை திருப்பி மூணாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னது? ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ், ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் அண்ட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் கேலண்டர் வேரியன்ஸ். சரி, இங்கே நான் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட் கேலண்டர் வேரியன்ஸ்க்கு ஃபார்முலா கொடுக்கவே இல்லை. ஏன் கொடுக்கலங்கிறத அடுத்த சம்மில் நான் போய் சொல்கிறேன். சரி, அதில் இப்போ ரெண்டு மாடல் இருக்குது. என்னது? கேலண்டர் வேரியன்ஸோட ஒரு மாடல், கேலண்டர் வேரியன்ஸ் இல்லாமல் ஒரு மாடல். எப்போ கேலண்டர் வேரியன்ஸ் வருங்கிறத நான் அடுத்த சம்மில் காமிக்கிறேன். சரி,
இப்போ இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கோங்க. நான் டைரெக்டாக சம் போட்டுக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக ஃபார்முலா வித் என்ன வேரியன்ஸ்க்கு எந்த ஃபார்முலான்னு நல்லா தெரியணும். வால்யூம் வேரியன்ஸ்க்கு வெறும் ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லை. வால்யூம் வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலா, எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ்க்கு இந்த ஃபார்முலான்னு எல்லாமே மெட்டீரியல் லேபர் எல்லாத்துலேயுமே வித் நேம் தெரிஞ்சிருக்கணும். சரி, இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் ஐட்டம் வேணும்? எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் வேணும், ஏஹெச் இன்ட்டு ஏஆர் வேணும், அதுக்கப்புறம் பிஹெச் இன்ட்டு எஸ்ஆர், அதுக்கப்புறம் எழுதிட்டேன். இங்கே எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோ? The budgeted hours for the month of March 2012 is 180 hours. Standard rate of article produced per hour is 50 units. Budgeted fixed overheads is 2700. அதுக்கப்புறமா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் வந்து 9200 யூனிட்ஸ். ஓகேவா? இப்போ ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது எவ்வளோ? 9200 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுட்டா நம்ம we can estimate 9200 யூனிட்ஸ்க்கு எத்தனை ஹவர்ஸ் ஆகும் பார்த்துடலாம். சரி, இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு எவ்வளோ ஹவர்ஸ், அதுக்கப்புறம் 9200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு என்ன டைம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக 1 ஹவரில் 50 யூனிட்ஸ், அப்போ 9200 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறக்கு எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்த்தா முடிஞ்சா. ஸோ 9200 divided by 50 போட்டால் I'll get standard hours. So that is 184 into standard rate எனக்கு தெரியணும். சரி பாருங்க, பட்ஜெட்டட் ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ? 2700. இது எவ்வளோ நேரத்துக்கு? 180 ஹவர்ஸுக்கு. பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ? ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸு? 180 ஹவர்ஸுக்கு 2700. ஸோ அப்போ பர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? 2700 divided by 180 hours. அப்போ போட்டால் will get 15. So 184 into 15 is equal to 2760. அடுத்தது ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து இங்கே கொடுத்துட்டாங்க 175 into ஆக்சுவல் இது எவ்வளோ? ரேட் எவ்வளோ? தட் இஸ் 2800 divided by 175 which is equal to 16. ஆக்சுவலாக டைரெக்டாக 2800 எடுத்து எழுதியிருக்கலாம். இப்படி போடலாம் 2800. ஸ்ப்ளிட் அப் காமிக்க தேவையில்லை. கொஸ்டினில் இந்த மாதிரி ஆக்சுவல் நான் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட் இந்த இடத்துல இதை நோட் பண்ணல, அதனால நான் இப்படி கால்குலேட் பண்ணேன். இல்லைனா டைரெக்டாக 2800 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பட்ஜெட்டட் ஹவர்ஸ் எவ்வளோ? பட்ஜெட்டட் ஹவர்ஸ் நமக்கு எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்களா? இல்லை, பட்ஜெட்டட் ஹவர்ஸ்ன்னு ஸ்பெசிஃபை பண்ணல. ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு தெரியும், பட் வேறு ஏதாச்சும் அமௌண்ட் கொடுத்துருக்காங்களா? பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ்ன்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் பட்ஜெட்டட் பிஹெச் இன்ட்டு எஸ்ஆருங்கிறது தான் பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ். ஸோ டைரெக்டாக 2700 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஆக்சுவல் ஹவர்ஸ் நமக்கு தெரியுமா? 175. ஸ்டாண்டர்ட் ரேட் நமக்கு தெரியுமா? 15. ஸோ மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர், தட் இஸ் 2625. ஓகே, இப்போ ஃபிக்ஸ்ட் ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? SH into SR minus AH into AR. அடுத்தது SH into SR minus BH into SR. இங்கே BH into SR minus AH into AR. See, formulas மனப்பாடம் பண்ணாம எதுவுமே போட முடியாது. அடுத்தது fixed overheads efficiency variance. Fixed overheads efficiency variance SH into SR minus AH into SR. So AH into SR is 2625. So 2625 minus 2700. இங்கே 60 favorable, இங்கே 100
adverse இங்கே 35 இங்கே 75. அடுத்தது திருப்பி ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ் தான். இங்கே நம்ம எக்ஸ்ட்ராவாக எதுக்கும் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன், கேலண்டர் வேரியன்ஸ்க்கும் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். போன சம்மில் ஆர்பிஹெச் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இல்லை, இப்போ ஆர்பிஹெச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வருது. எப்போ ஆர்பிஹெச் வரும், எப்போ இந்த கேலண்டர் வேரியன்ஸ் வரும் அப்படின்னா, திஸ் அரைசஸ் வென் arises due to difference between number of working days budgeted period and actual. நம்ம பட்ஜெட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் 30 இருந்திருக்கலாம், ஆனால் ஆக்சுவலாக நமக்கு 32 நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸோ இல்லை வந்து 28 நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸோ இல்லை 29 நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸோ தான் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ ஒன்றா நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் குறைஞ்சோ இல்லை அதிகமாகவோ ஆயிருந்துச்சுன்னா தென் ஆர்பிஹெச் அரைசஸ். எனக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட நம்பர் ஆஃப் டேஸ் அதிகம் ஆர் கம்மி, தட் இஸ் 13 ஒரு இதை வந்து பட்ஜெட் பண்ணியிருக்கோம், ஆனால் ஆக்சுவலாக நமக்கு ஒரு நாள் கம்மியோ அதிகமோ இல்லை 2-3 நாள் கம்மியோ அதிகமோ ஆனால் தென் ஆர்பிஹெச் வில் கம். அதாவது அப்போ ஸோ கேலண்டர் வேரியன்ஸ் வில் கம். அப்போ கேலண்டர் வேரியன்ஸ் எதனால வருது, நம்பர் ஆஃப் டேஸில் டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா தென் கேலண்டர் வேரியன்ஸ் வரும். சரி, இப்போ சம் போகலாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க, பட்ஜெட்டு 25 தான், இங்கே 27. ஸோ ஆர்பிஹெச் கண்டிப்பாக வரும். ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் அடுத்து கொடுத்துட்டாங்க, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் கொடுத்துட்டாங்க, பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸும் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் நான் போன சம்மில் என்ன சொன்னேன், பிஹெச் இன்ட்டு எஸ்ஆரை அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, த பட்ஜெட்டட் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ். அடுத்தது ஆக்சுவல் ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் தான் ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர் 31,000 கொடுத்த டேட்டாவை எழுதிக்கிறேன். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியணும், எஸ்ஹெச் இன்ட்டு எஸ்ஆர் தெரியணும். எஸ்ஹெச் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் 1 ஆர்டிக்கிள். சரி, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, 30,000 ஹவர்ஸ் ஆகுது. இதை ஏன் வந்து நான் இது வந்து ருப்பீஸ் 30,000 தான், ஆனால் நான் இப்போ 30,000 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே ரேட் எவ்வளோ, ருப்பீஸ் 1 per hour. ஸோ இதை டிவைடட் பை ருப்பீஸ் 1ன்னு போட்டால் ஐ கெட் 30,000 hours. ஸோ அப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 30,000 hours ஆகும். அங்கே ருப்பீஸ் 1ங்கனால நான் அதை டிவைட் பண்ணால் ஐல் கெட் ஆன்சர். டோட்டலாக 30,000 ருப்பீஸ் ஆகுது. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஐ மீன் லைக் 1 ஹவருக்கு 1 ருப்பீனா எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்ன்னு போட்டால் 30,000 ருப்பீஸ், சாரி 30,000 hours. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் வாங்க 30,000 hours கரெக்டாக. ஃபார் ஹவு மெனி யூனிட்ஸ், 20,000 யூனிட்ஸ். ஆனால் ஆக்சுவலாக வி ஆர் ப்ரொடியூசிங் 22,000 யூனிட்ஸ். ஸோ இப்படி தான் ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ, ருப்பீஸ் 1. ஸோ இது என்னது, 33,000 ருப்பீஸ். அடுத்தது ஏஹெச் இன்ட்டு எஸ்ஆர். ஏஹெச் எவ்வளோ, ஆக்சுவல் நம்பர் ஐ மீன் ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ, 31,500 hours. கொஸ்டின் நல்லா படித்தா தான் சம் போட முடியும். சும்மா எடுத்து கொஸ்டின் படித்தோம் வி வில் நாட் ஏபிள் டு சப்ஸ்டிடியூட். எது என்னன்னு நம்மளால் எடுத்து சப்ஸ்டிடியூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எஸ்ஆர் எவ்வளோ, ஸ்டாண்டர்ட் ரேட் ருப்பீஸ் 1. இதில் ஒன்றுமே இல்லை. எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸுங்கிறது எக்ஸ்பென்ஸு,
டோட்டல் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டாங்க, பர் ஹவர் எக்ஸ்பென்ஸும் கொடுத்துட்டாங்க. பர் ஹவருக்கு 1 ரூபி, டோட்டலாக எனக்கு ஆகிறது 30,000 ருபீஸு. ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஃபஸ்ட்டு நான் இங்கே டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிட்டேன், 30,000 ஹவர்ஸ் வந்து எத்தனை யூனிட்ஸ்க்கு, 20,000 யூனிட்ஸ்க்கு. அப்போ 22,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோங்கிறத நான் கால்குலேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஒரு ஒர்க்கிங் நோட்டே நான் இங்கே போட்டிருப்பேன். நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க்கிங் நோட் இங்கே இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போடுறதுக்காக பதிலாக நான் இங்கேயே ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சிட்டேன். ஓகே, அடுத்தது ஆர்பிஹெச் கண்டுபிடிக்கணும். ஆர்பிஹெச் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஏன், இங்கே 30,000 ஹவர்ஸு கரெக்டாக எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்க்கு, 25 டேஸ்க்கு. அதை 27 டேஸ் இருந்தால் என்னங்கிறது தான் ஆர்பிஹெச். முதல்ல மாதிரி ஆக்சுவல்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 30,000 ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்டர்டு. எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ்க்கு, 25. 27 டேஸ் இருந்தால் என்ன அப்படின்னு. ஸோ 30,000 divided by 25 into 27, that is 32,400. ஸோ இங்கே ஸ்டாண்டர்ட் ரேட் எனக்கு தெரியுமா? எஸ், 1 into 32,400 which is equal to 32,400. அடுத்தது ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். இதெல்லாம் வேரியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சா சம் வில் கெட் ஓவர். ஸோ நான் டைரெக்டாக எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். எந்த ஃபார்மில் கண்டிப்பாக பை ஹார்ட் பண்ணிக்கோங்க. 33,000 minus 31,000. இங்கே 33,000 இந்த பக்கம். இங்கே என்ன வரும், ஃபார்முலாவில் பிஹெச் இன்ட்டு எஸ்ஆர். பிஹெச் இன்ட்டு எஸ்ஆர் எவ்வளோ, 30,000. அடுத்தது இங்கே மைனஸ் என்னது, AH into SR. AH into SR is 31,500. $1,500 favorable. அதுக்கப்புறம் $32,400ங்கிறது என்னது, RBH into SR, RBH into SR. ஓகேவா, இவ்வளோதான் ஃபிக்ஸட் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். அடுத்தது வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ். வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் காஸ்ட் வேரியன்ஸில் இவ்வளோதான் ஒரு இதுதான் இருக்கல குட்டி வேரியன்ஸ். என்னது, SH into SR minus AH into AR. அதுக்கப்புறம் எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். அண்ட் எஃபிஷியன்சி அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் வேரியன்ஸ் ஃபார்மில் SH into SR minus AH into SR. அதேவே இங்கே கொண்டு AH into SR minus AH into AR. இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்ம எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு போட்டோம்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் வந்து 6,000 யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இஸ் ஒன்லி 5,900. ஓகே, பட்ஜெட்டட் வேரியபிள் ஓவர் ஹெட்ஸும் கொடுத்துட்டாங்க, ஸ்டாண்டர்ட் டைம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே தே ஹவ் ஸ்பெசிஃபைட். சரி, ஃபஸ்ட்டு பர் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது கண்டுபிடிச்சிடலாம், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து 2 ஹவர்ஸ்ன்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 5,900 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்,
5900 into 2 ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸ் தெரிஞ்சிருச்சு into ஸ்டாண்டர்ட் ரேட் எனக்கு தெரியணும். ஸ்டாண்டர்ட் ரேட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? see 1,20,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சாரி 6,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு they are giving me 1,20,000 rupees. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இது எத்தனை ஹவர்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க? 6,000 into 2 number of hours பாருங்க. 6,000 units produce into 2 that is 12,000 hours. 6,000 units produce பண்றதுக்கு 1,20,000 rupees. அதே மாதிரி இதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ டைம் கொடுத்துருப்பாங்க? 12,000 hours. அப்போ 1 ஹவருக்கு என்ன ரேட் அப்படின்னு பார்த்தா divided by 12,000 that is equal to rupees 10. simple. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 2 ஹவர்ஸ் ஆகும். ஸோ 6,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 12,000 ஹவர்ஸ் ஆகும். அந்த 12,000 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் தே ஆர் பேயிங் மீ 1,20,000. ஸோ அப்போ 1 ஹவருக்கு தே வில் பே மீ rupees 10. இதுதான் கேல்குலேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் ரேட் இஸ் rupees 10. இந்த கேல்குலேஷன் போட தெரியலன்னா அங்கே போய் ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரே கஷ்டமாயிரும். அடுத்தது ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் இன்கர் டைரெக்டாக அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஆக்சுவல் ஹவர்ஸ் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளோ? 11,600 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் எவ்வளோ? 10. இந்த 1,16,000 இங்கே 1,18,000. எவ்வளோ வரீங்க? 1,16,000. இங்கே 6,000 அட்வர்ஸ். அடுத்து சேல்ஸ் வேரியன்ஸ். சேல்ஸ் வேரியன்ஸில் நம்ம திருப்பி அதை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிடுவோம். ப்ரைஸ் வேரியன்ஸ் ஒன்று, சேல்ஸ் வால்யூம் வேரியன்ஸ் ஒன்று. அதாவது செல்லிங் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகிறதுனால வர வேரியன்ஸ், அதே மாதிரி செல்லிங் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால வர வேரியன்ஸ். அதுக்கப்புறம் அதில் மிக்ஸ் வேரியன்ஸ் ஒன்று, சேல்ஸ் சப் வால்யூம் வேரியன்ஸ். இது என்னென்னா ரெண்டு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோன்னா அப்போ அந்த மிக்ஸ் சேஞ்ச் ஆகிறதுனால, அதாவது ஏ ப்ராடக்ட் ஒன்று பி ப்ராடக்ட் ஒன்று சேல் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ப்ராடக்ட் நிறையா சேல் பண்ணுறதுனால வர இம்பேக்ட், பி ப்ராடக்ட் நிறைய சேல் பண்ணுறதுனால வர இம்பேக்ட். ஸோ இதெல்லாத்தையும் அக்கௌண்ட் பண்ணி சேல்ஸில் என்ன டிஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்குறது சேல்ஸ் வேரியன்ஸ். ஓகே, இப்போ சம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? பட்ஜெட்டட் அண்ட் ஆக்சுவல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ப்ராடக்ட் ஏவோட பட்ஜெட்டட் யூனிட்ஸ் கொடுத்துட்டாங்க, செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, ஆக்சுவல் யூனிட்ஸ், அதுக்கப்புறம் ஆக்சுவல் செல்லிங் ப்ரைஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல செல்லிங் ப்ரைஸ் இஸ் 1.9. ஒரு சின்ன சேஞ்ச், கொஸ்டினில் தப்பு இருக்குது. ஓகே, சரி. இங்கே பட்ஜெட்டட் காஸ்ட் ஃபார் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சேல்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, ஜென்ரலாக நமக்கு ஒரு ஆக்சுவல் ப்ரைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்க, நான் மொத்தமாக சேல் பண்ணுறது வந்து 6,500 யூனிட் சேல் பண்ணியிருக்கிறான். என்னது? ப்ராடக்ட் ஏவை 6,500 யூனிட் சேல் பண்ணியிருக்கான். அதில் 5,000 இஸ் சோல்டு ஃபார் 5 rupees அண்ட் 1,500 இஸ் சோல்டு ஃபார் 4.75. இப்படி கொடுக்குறப்ப கொஞ்சம் கேல்குலேஷன்ஸ் அதிகமாக போடணும், அவ்வளோதான். சரி, இப்போ ஆக்சுவல்ஸில் தான் அது வருது. ஃபஸ்ட்டு நான் ஆக்சுவல்ஸ் போட்டுக்கிறேன். ஏ கரெக்டாக, ஏல ஆக்சுவலாக 5,000 யூனிட்ஸ் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கான்? 5 rupees. ஸோ ஏக்யூ இன்ட்டு ஏபி 5,000 இன்ட்டு 5 rupees. தட் இஸ் எவ்வளோ ஆன்சரு? 25,000. அடுத்தது பி ப்ராடக்ட், சாரி ஏவே இன்னொரு 1,500 யூனிட்ஸ் எவ்வளோக்கு சேல் பண்ணியிருக்கான்? 4.75 இன்ட்டு 4.75. அப்போ அது 7,125.
ஓகேவா? அடுத்தது பி ப்ராடக்ட்டுக்கு வாங்க. பி ப்ராடக்டில் ஃபஸ்ட்டு 7500 யூனிட்ஸ், அதுக்கப்புறம் ஒரு 1750 யூனிட்ஸ் he has sold. கரெக்டாக? ஃபஸ்ட்டு he has sold for ₹2, அதுக்கப்புறம் 1.9. ஸோ இன்டூ 2, அப்புறம் 1.9. ஒருவேளை ஒரே ப்ரைஸில் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. வெவ்வேறு ப்ரைஸில் சேல் பண்ணுறதுனால தான் we have this confusion. ஓகேவா? ஸோ இங்கே 15,000, இது 3,325. அடுத்தது ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி எவ்வளோ? 6,000 யூனிட்ஸ். கரெக்டா? ஏன்னா பட்ஜெட்டோட தான் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இங்கே பியில் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி 10,000 யூனிட்ஸ். இங்கெல்லாம் ரெண்டு யூனிட்லாம் இல்லை, ஒரே ஒரு ப்ரைஸ் தான். ஸோ ஒரே ஒரு யூனிட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்டூ 2. ஸோ ஆன்சர் இங்கே 20,000. மேலே 30,000. அடுத்தது ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். இங்கே திருப்பி ஆக்சுவல் குவான்டிட்டியை ரெண்டாக எடுக்க வேண்டாம். ஏன் எடுக்க வேண்டாம்னா ஸ்டாண்டர்ட் ப்ரைஸுங்கிறது ஒன்று தான். இங்கே ப்ரைஸ் மாறினதுனால தான், ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து ரெண்டு இதுக்கும் மாறினதுனால தான் நம்ம ரெண்டாக எடுத்தோம். இல்லைன்னா டைரெக்டாக 6,000 ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 6,500. இங்கே ஆக்சுவல் குவான்டிட்டி எவ்வளோ? 7,500 ப்ளஸ் 1,750, which is equal to 9,250. into இங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ் எவ்வளோ? 5. இங்க ஸ்டாண்டர்ட் பிரைஸ் 2. இப்போ இங்க ஆன்சர் என்ன வரும்? 32,500. இங்க ஆன்சர் 18,500. அடுத்தது RSQ நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாம். RSQனால என்னது? எப்படி ரிவைஸ்ட் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி கண்டுபிடிப்போம்? ஆக்சுவல்ஸ் இன் ஸ்டாண்டர்ட் ப்ரொபோர்ஷன். கரெக்டா? ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏ எவ்வளோ? ஆக்சுவல் குவான்டிட்டி ஆஃப் ஏ வந்து 6,500, பி வந்து 9,250. $6,500, 9,250. Total quota will get 15,750. This should be splitted in the ratio என்னது? 6,000, 10,000. So 6:10. Six is to 10 ratio பிரிச்சா will get 5,000. இங்க 9843.75. இப்போ RSQ தெரியுமா நமக்கு? அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டிடியூட் பண்ண 5,906.25 இன்டூ ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 5. அடுத்தது 9843.75 இன்டூ எவ்வளோ? 2, which is equal to 29,531.25. அடுத்தது 19,687.5. எடுத்து சார்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண will get answers. சரி, சேல்ஸ் வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ஆக்சுவல் குவான்டிட்டி இன்டு ஆக்சுவல் பிரைஸ் மைனஸ் ஸ்டாண்டர்ட். பொதுவாக ஸ்டாண்டர்ட் தான் லெஃப்ட்ல வரும், ஆக்சுவல் ரைட்ல போயிடும். ஆனால் அது எல்லாமே என்னது? எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து சேல்ஸ். எப்போ சேல்ஸ் லாபமாக இருக்கும்? ஆக்சுவல்ஸ் நிறையா இருந்தால் தான் சேல்ஸ் வந்து இட் இஸ் பெனிஃபிஷியல். அதனால ஆக்சுவல்ஸ் லெஃப்ட்ல வரும், அதுலேருந்து நம்ம ஸ்டாண்டர்டை மைனஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே பார்த்துக்கலாம். 50,450 minus 50,000, which is equal to 450. That is favorable.
ஓகே, அடுத்தது ப்ரைஸ் வேரியன்ஸ், ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஆக்சுவல் ப்ரைஸ் மைனஸ் ஆக்சுவல் குவான்டிட்டி இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ். மைனஸ் 51,000. இந்த 51,000, 50,000, 450, 50,000 இதெல்லாம் எங்கேருந்து போட்டேன் அப்படின்னா இதெல்லாமே டோட்டல் அப்படியே போடாமல் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். டோட்டல் எப்படி என்ன, ஃபஸ்ட்டு டோட்டல் வந்து 50,450. அடுத்தது எஸ்கியூ இன்டூ எஸ்பி ஓட டோட்டல் இஸ் 50,000. அப்புறம் இங்கே இட் இஸ் 51,000. and last one total 49,219. Cut the sales volume variance, that is 51,000 minus 50,000. அடுத்தது மிக்ஸ் வேரியன்ஸ் ஃபார்முலானா AQ into SP minus RSQ into SP. RSQ into SP எவ்வளோ 49,219. AQ into SP 51,000. ஸோ 49,219. அடுத்தது 49,219 மைனஸ் இங்கேருந்து இங்கே வருமா, ஸோ 50,000. ஆன்சர் இங்கே 550 அட்வர்ஸ். அடுத்தது இங்கே 1000 ஃபேவரபிள், இங்கே 1781, இங்கே 781 அட்வர்ஸ். சரி, அடுத்த கொஸ்டின் 10th கொஸ்டின். இது ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் என்ன வேரியன்ஸ் பார்த்தோம், மெட்டீரியல் வேரியன்ஸ் பார்த்தோம். ஸோ மெட்டீரியல் வேரியன்ஸ்லேருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து என்னென்ன வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும், யூசேஜ் அண்ட் ப்ரைஸ் வேரியன்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இதில் ஒரே ஒரு எக்ஸ்ட்ராவாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா FIFO அண்ட் LIFO பேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் FIFO பேசிஸ் LIFO பேசஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து ஆக்சுவல் ப்ரைஸுங்கிறது ஒரு ப்ரைஸ் தான் கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம். ஆனால் இந்த கொஸ்டினில் மட்டும் 2-3 ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஓப்பனிங் ஸ்டாக் வந்து வேறு ப்ரைஸில் இருக்குது, அப்புறம் இந்த வருஷம் பர்ச்சேஸ் பண்ணதில் வேறு ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல எவ்வளோ வேணும், 600 எவ்வளோ கன்சம்ஷன் 110 யூனிட்ஸ், ஓப்பனிங் ஸ்டாக்கில் 100 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா 10 யூனிட்ஸ் நான் வந்து இந்த வருஷம் பர்ச்சேசஸ்லேருந்து எடுக்கணும். ஸோ இப்படி எடுத்த 100 யூனிட்ஸ் ஃப்ரம் ஓப்பனிங் ஸ்டாக் அண்ட் 10 யூனிட்ஸ் ஃப்ரம் பர்ச்சேஸ் எடுத்தால் அது வந்து FIFO பேசிஸ். அதே LIFO பேசிஸில் போனால் லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டில் போனால் பர்ச்சேசஸ்லேருந்தே ஃபுல் 110 யூனிட்ஸ் எடுத்துக்குவோம். அப்போ என்னோட ப்ரைஸ் வில் பி ஜஸ்ட் 2.15. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே மெட்டீரியல்ஸ் சாப்டரில் ஸ்டார்டிங்கில் பார்த்தது FIFO பேசிஸ்னா என்ன, LIFO பேசிஸ்னா என்ன எல்லாமே. அதை கொண்டு வந்து ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சாப்டரில் மெட்டீரியல் வேரியன்ஸ் கூடவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. நீங்களே போட்டு பாருங்கள். நான் இதுக்கு வீடியோ காமிக்கல, நான் வந்து ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணும் போது பிடிஎஃப்ல இதுக்கான ஆன்சர் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸி தான், சும்மா பார்த்தா லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் புரிஞ்சிடும். ஸோ போட்டு பார்த்துட்டு டவுட் இருந்தால் கூப்பிட்டு கேட்டுக்கோங்க. தேங்க்யூ.